ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையாவே ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு, ஆனால் ஹீரோயின் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவால் தெரியாமல் ஹீரோயினுக்கு கையில் ஃப்ராக்சர் ஆனதுனால ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். ஆனால் ஹீரோயின் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ ஒரு வழியாக ஹீரோயினை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்காங்க, ஹீரோவோட வீட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்க்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கிஃப்ட்டை கொடுத்த அந்த பேண்டா பொம்மையும் பார்த்துட்டு வராங்க. ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். என்னாச்சு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வா நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பிட சொல்கிறான். ஹீரோயினும் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, நீ அமெரிக்காவில் இருக்கையில் குக்கிங் கற்றுக்கிட்டியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினே சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ செய்யணும்னு அவசியமே இல்லை, எதுக்குன்னு நீ செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே, எதுக்கு அப்படின்ன உடனே, முன்னாடிலாம் நீ தான் ரொம்பவே சீக்கிரமாக எஞ்சி எனக்காண்டி சாப்பாடாக்கி தருவ, சில நாள் நான் சாப்பிடுவேன், சில நேரம் நான் சாப்பிட மாட்டேன், நிறைய தடவை உன்னை திட்டேன், அதனால தான் நான் என் கையால் சாப்பாடாக்கி உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, முன்னாடி உனக்கு புரியாமல் இருந்துச்சு, இப்போவாது புரிஞ்சுட்டே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எனக்கு உன்னோட பெட்டை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, நான் நல்லாவே தூங்கினேன், ஆனால் பாவம் நீ தான் சோஃபாவில் படுத்த அப்படின்னு. இல்லை, எனக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அவனும். சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான். இந்த சைடு வீட்டில் ஹீரோயினோட அம்மா தங்கச்சிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னாச்சு ஹீரோயின் நேற்றுக்கு நைட்டு லேட்டாக காலைல சீக்கிரமே போயிட்டாளா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா லூசி காதை பிடிச்சி திருக்கிட்டு, நான் என்ன கிறுக்கின்னு நினச்சிக்கிட்டியா, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா, அவன் நேற்றுக்கு வரவே இல்லை தானே, எங்கே போனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஜாப் என்னாச்சு, நீ மதியம் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி லூசிட்ட கேட்டோன்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்ன உடனே, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நம்ம நம்ம பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ன உடனே, நான் வரேன், நான் என் பொண்ணை வேற பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினோட அம்மா வேற. இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் விட மாட்டேங்காங்க, நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஹூக் வழக்கம் போல் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம பேஷண்ட்ஸாக நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சப்பி பையன் இருக்காமல அவன் தான் சொல்கிறான், ஐயோ இன்றைக்கி ஹீரோயின் வேறு வரல, எல்லா கேஸையும் நம்ம தலையில் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ சொல்கிறான், ஹீரோயினோட எல்லா கேஸையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பிங்கி சொல்கிறான், நானும் கூட சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் தான் ஹூக்கிட்ட லீவ் கேட்டேன் ஹீரோயினுக்காண்டி, அதனால் நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எப்போலேருந்துப்பா நீ இப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லி ராம் வேற கலாய்ச்சி தள்ளுறான். எல்லாரும் ரெகுலராக சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே டாக்டர் ஹூக் பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு ஹீரோ ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது, அந்த பேஷண்ட் நான் பில்ஸ்லாம் எடுக்க மாட்டேன், எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ தான் எடுப்பேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் பில்ஸ் எடுத்து தான் ஆகணும், அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த பேஷண்ட், எனக்கு இந்த டாக்டரையும் பிடிக்கல, இந்த ஹாஸ்பிட்டலையும் பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ கெஞ்சி பார்க்க, ஆனால் அவங்க பாட்டில் போயிடுறாங்க. உடனே டாக்டர் ஆலிஸ் தான் சொல்கிறாங்க, நம்ம பேஷண்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் பேசணும், அவங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களால எப்போ முடியுதோ அப்போ எடுத்தால் போதுன்னு சொல்லிடணும், இல்லைனா இப்படி தான் சண்டை நடக்கும் அப்படிங்காங்க. ஹீரோ வேலையை பார்த்துட்டே வரும்போது அங்கே ஒருத்தவங்க யாரையும் தேடிட்டு இருக்க மாரி இருக்க. உடனே ஹீரோவும் யாரை தேடுறீங்க அப்படின்னா, நான் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட எக்ஸ் ஒய்ஃப். ஹீரோயின் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் வந்தேன். உண்மையிலேயே சீரியஸாக இருக்கா அப்படின்னா, ஆமாம் ரொம்பவே சீரியஸாக இருக்குது, கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு அப்படின்ன உடனே, நாங்கள் முன்னாடி செக் பண்ணியிருந்தோம், அப்போ 2 பேருமே மாறி மாறி கிட்னி கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ நாங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டோம், இருந்தாலும் நான் டிசிஷன் எடுத்துட்டேன், கிட்னி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த சைடு ஹீரோயின் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா இருப்பாங்களா என்ன? அப்போ ஹீரோயின் க்ளீன் பண்ணும்போது ஹீரோயின் ஹீரோவோட மேரேஜ் ஃபோட்டோ வேறு பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு டைரியில் ஹீரோ எழுதி வச்சுருக்கான், நான் ஹீரோயினை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும், ஹீரோயின் கூட நான் நிறைய பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸாக எழுதி வச்சுருக்கான். திரும்பியும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சதை பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே கண் கலங்கிடுறாங்க. அப்போ பார்த்து லூசி கால் பண்ணி, இந்த மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா, ஏன் நீ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆமாம் அனுப்புனேன், என் சொல் பேச்சியாக கேட்குறாங்க, உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்காங்க பார்த்து அப்படின்ன உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் கேஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ நமக்கு விஷுவலாகவும் காமிக்காங்க, அவங்க எப்படி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா வராங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்ன உடனே, லூசியோட பையனை காமிக்கிறதுக்காங்க வர்றாங்க அப்படின்ன உடனே, சரி நீ ஏன் வரப்போகிற அப்படின்ன உடனே, இல்லை நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்டடு அப்படின்னு தான் ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கேட்குற மாரி தெரியலை. ஹீரோ சொல்லலாம், நீ எதுக்கு தேவையில்லாமல் வர அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், இல்லை எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இருக்கிறது தெரியக்கூடாது, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி போகும்போது கரெக்டாக பிங்கி வந்தோன்னே இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துடுறான். உடனே பிங்கி என்னடா இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து எப்படியோ வந்து இங்கேயும் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே கரெக்டாக டாக்டர் ஹூக் தான் என்னாச்சு நீ ரெஸ்ட் எடுக்காம இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி லூசியோட பையனை வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அவனுக்காண்டி வந்திருக்கேன் நீ, சரி சரி நீ ஏன் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நாளைக்குள்ளே எனக்கு நல்லா சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கும் பேசிட்டு வரும்போது கரெக்டாக வந்து ஹீரோயினோட அம்மாவும் ஜாப்பும் வந்து எத்தாப்புல வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து இவர் தான் டாக்டர் ஹூக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்தோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வணக்கம் வைக்காங்க. நீங்கள் வந்து என்னை கூக்குன்னு சொன்னாலே போதும் அப்படின்னோன்னு அப்படியா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாப் வந்து ரொம்பவே நன்றி என் பையனை சரியாக்குனதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பாட்டில் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்து இவருக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே என்னோட 3 வயசு கூடமா அப்படின்னு சொன்னா. சரி அவர் கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயினுக்கு செட் பண்ணி விடுறதுக்கு தான். இது எல்லாத்தையும் வந்து ஓரமாக நின்று ஹீரோ வேறு பார்த்துட்ருக்கான். பாவம் பெரிய காண்டில் வந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோயினோட அம்மா போனதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு போய் ஹாய் சொல்ல போகிறேன், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது அப்படின்னோடனே இல்லை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எப்படினாலும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லும்போது அது தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தோடனே ஹீரோயினை கேட்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட ஒய்ஃப் வந்து வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆமாம் வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கிட்னியும் தாரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பேசிட்டே வெளில வரும்போது ஹீரோ சொல்லலாம் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், என் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து இந்த ஓலோ பைக்லேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ காசை விட நமக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், இந்த பைக்கில் போய் திரும்பி எதுவும் ஆயிராமல் நீ வந்து கார்லேயே போ அப்படின்னு சொல்லி காரை வந்து ஹீரோவே அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்றான். ஹீரோயின் வந்து காரில் போகும்போது ஹீரோ கூட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக் ஹெல்ப் பண்ணதையும் நினச்சி பார்க்காங்க. ஹீரோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு வந்து கிட்னி அவங்க எக்ஸ் ஒய்ஃபே கொடுக்குறதா சொன்னதை வந்து டாக்டர் ஆலிஸ்டையும் வந்து சொன்னவொன்னே அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலுமே வந்து 2 பேருக்குள்ளே லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். உடனே வந்து ஹீரோ அவங்கள்ட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும், ஆல்ரெடி வந்து 2 பேர் லவ்வில் விழுந்தவங்க வந்து திரும்பியும் லவ்வில் விழுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்காரு. இது ஏன் நீ கேட்க, உன்னோட எக்ஸை மீட் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுடுறாங்க. சரி அப்போ ஏன் நீ வந்து பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்பவே எங்கே இருந்தோம், 2 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நாங்கள் பார்த்தோம், மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கல, இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, ஏன் வந்து லவ்வை வந்து ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு. ஹீரோ தெரியாது அப்படின்னோன்னா இவங்களே சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட இதயத்தை வந்து துடிக்காத அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் லவ்வையும் வந்து நீ லவ் பண்ணுறதை நிறுத்திடு அப்படின்னு சொல்ல முடியாது, பாட்டில் அது எல்லாமே நடக்கும், இதுவும் நம்ம கையில் கிடையாது, அதனால் அவளுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. அப்படி நைஸாக டாக்டர் ஹூக்கியும் வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நம்பிக்கையில் நீ வந்து எனக்கு வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் மனசு கேட்காம வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க, அவங்கள கிடையாது, ஹீரோ வீட்டில் உள்ள அந்த பேண்டா பொம்மையை தான் அனுப்பியிருக்காங்க. நான் வந்து நம்மளோட பேண்டாவோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரே சிரிப்பு தான். ஹீரோவோட அப்பா வழக்கம் போல் அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அம்மா வந்து விடுற மாரி தெரியல, நீங்கள் வந்து இன்றைக்கி சிட்டிக்கு வந்து தான் ஆகணும், எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மினிஸ்டர் பொண்ணை மீட் பண்ணணும், அவள் தான் நம்மளோட வருங்கால மருமகளை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் வர முடியாதுமா வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு பாவம். இந்த சைடு ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இருக்கார்ல ஹீரோவோட சொந்தக்காரரு, அவரை பார்க்க நம்ம ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஹீரோவை பற்றியும் ஹீரோ அம்மாவை பற்றியும் பிங்கியும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பிங்கியும் நம்ம ஹீரோ அப்புறம் வந்து ஹீரோவோட அம்மா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து காசிப் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ இந்த சைடு வந்து ஹீரோயின்காண்டி சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்து ஹீரோக்கு வந்து அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி நீ சாப்பிட வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவன் இல்லை எனக்கு வேறு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் விட மாட்டேங்காங்க, நீ வாப்பா அம்மா தனியாக இருக்கேன் அப்படின்னு. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோட அம்மாவும் பிங்கியும் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா நீ இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரொம்பவே வந்து பிஸியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் வந்து நான் வந்துடுவேன், நீ சாப்பிடாம வெயிட் பண்ண அப்படின்னா ஹீரோயினு சரி சீக்கிரமாக எனக்கு பசிக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், ஏம்மா நீயும் நானும் தானே சாப்பிட்றதா இருந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லி பிங்கி சொன்ன உடனே ஹீரோவோட அம்மா அதெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் இரு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் உட்கார வைக்காரு. ஹீரோ வந்து ஹீரோவோட அம்மா பக்கத்தில் உட்கார போனோம், நீ இங்கே உட்காரக்கூடாது அங்கே போய் உட்காரடான்னு சொல்லி அந்த சைடு பற்றி விட்றாங்க பிங்கி பக்கத்தில். ஹீரோ வந்து இல்லை உட்காராமல் நின்ன உடனே பிங்கி வந்து நான் வேணா போகிறேன், நீ வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட அம்மா இல்லை உனக்காண்டி தானே நாங்களே வந்திருக்கோம், இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் உட்காடுறான். ஹீரோ பாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த உடனே அம்மா வந்து சாப்பாடை நிறுத்த உடனே பிங்கியே சொல்கிறேன், நம்ம வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் வரல அப்படின்ன உடனே நான் சாப்பிட்றதுக்காண்டி தான்ப்பா வந்தேன் அப்படின்னு அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அம்மா வந்து எவ்வளோ தடுத்தும் கேட்காம அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். பிங்கி விடுற மாரி தெரியல, நில்லுன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோ வந்து நின்றுட்டு பிங்கிட்ட சொல்ல, என்னைய மன்னிச்சிரு, எங்கள் அம்மா தான் ஒன்றையும் இதில் பிடிச்சி விட்ருக்காங்க அப்படின்ன உடனே இல்லை உங்கள் அம்மா வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணலை, நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோபாவும் ஒன்றும் சொல்லாமல் நின்னவுடனே பிங்கியே சொல்கிறா, நம்ம 2 பேரும் அமைதியாக உட்காந்து பேசுவோமா அப்படின்ன உடனே அமைதியாக தானே பேசிகிட்டு இருக்கோம் சொல்லு அப்படின்னு எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிங்கி வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறா. உனக்கு என்னைய பிடிக்கலையா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்ட உடனே இல்லை நீ ரொம்பவே அழகாக இருக்க, நான் தான் உனக்கு தகுதியானவன் கிடையாது, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ண, திரும்பியும் அவளையே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் என்னால் உன்னை லவ் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல, அந்த பொண்ணு ரொம்பவே லக்கி, நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பிங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம இனிமேல் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு சரின்னு சொல்லிடுறா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கேன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து பொய்யில் எப்போதுமே ஸ்டார்ட் ஆகாது. அதாவது பிங்கிக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை அனுப்பி வச்சால, அதனால தான் அன்னைக்கே பிங்கி வந்திருந்தானே இந்நேரத்துக்கு இவங்க 2 பேரும் தான் பேராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிங்கி சொல்கிறா, உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ திரும்பியும் சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சாரி ரொம்பவே லேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ இங்கேயே ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும். இல்லை எங்கள் அம்மா கண்டிப்பாக தேடுவாங்க, நான் வந்து நேற்றுக்கு இங்கே தங்கிட்டேன் பார்த்தியா, அது வேறு அம்மா வந்து ரொம்பவே வந்து வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்ன உடனே ஏம்மா உனக்கு 30 வயசாகுது, இன்னுமா நீ வந்து தனியாக வேறு ஒரு வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். இல்லை எங்கள் அம்மா ரொம்பவே வந்து தேடிட்டு இருப்பாங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. சரி கிளம்புறதுன்னு முடிவு ஆகிட்டு, கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஹக் மட்டும் பண்ணிட்டு போயேன் அப்படின்ன உடனே என்னது ஹக்கா, இங்கே தங்குனதுக்கு உனக்கு வந்து ஹக் வேறு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. முன்னாடிலாம் நான் வந்து வேலைக்கு கிளம்புவேன், நீ வந்து என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு அனுப்புவியேம்மா, இப்போ ஏன் ஹக் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்காம பாவமாட்டு. அதுக்கு ஹீரோயின் அது அப்போ இது இப்போ, அப்போ வந்து நமக்கு கல்யாணம் புரிஞ்சிச்சு, இப்போ நம்ம டிவோர்ஸ் ஆகிட்டோம் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னா இல்லை எப்போதுமே சேம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லை முடியாதுன்னொடனே ஹீரோ வலுக்கிட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோ அம்மா கோவத்தோட உச்சியில் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்களும் ஏதோ சத்தம் கேட்ட உடனே வந்து இவங்களும் கீ வச்சுருப்பாங்க, அதை வச்சு திறந்து உள்ளே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏமா உனக்கு யாரும் தெரியலையா உன்னோட மருமவ அப்படின்ன உடனே அவையே இங்கே இந்த நேரத்தில் இருக்கா அப்படின்ன உடனே ஏன் அவள் இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கா. அதெல்லாம் அவள் இருக்கக்கூடாது, இப்போமே கிளம்பணும் அப்படின்ன உடனே எனக்கு தெரியும் நான் யாரை டேட் பண்ணணும் யாரை லவ் பண்ணணுன்ட்டு, அதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவே கிளம்பிடுறான். காரில் வரும்போது ஹீரோ வந்து தெரியாமல் நான் அவன்கிட்ட கேட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். சரி மன்னிச்சிறேன், திரும்பி இதுமாரி செய்யாத. இயற்கையாகவே ஆண்களை வலிமையாக படித்தது இதுமாரி செய்கிறதுக்கெலாம் கிடையாது, பெண்களை பாதுகாக்கிறது தான், அதை புரிஞ்சுக்கோ, இனிமேல் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாத, இது வந்து லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் எப்போதும் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு ஹீரோவும் ப்ராமிஸாக இனிமேல் நான் வந்து இந்தமாரி உன்னை கம்பலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். திரும்பி வந்து நீ வந்து என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதை ட்ரையும் பண்ணாத, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பிங்கி வந்து ரொம்பவே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி குடிச்சிட்ருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வர வரைக்கும் அம்மாவும் முழிச்சிட்ருக்காங்க. என்னாச்சுமா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை உனக்காண்டி தாம்மா அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவை கேட்காங்க நேற்றுக்கு நைட் நீ எங்கே தங்கின அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டில் தாம்மா ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டா இல்லை வேறு யார் அப்படின்னு சொல்லி அம்மாவும் கேட்காங்க. ஃப்ரெண்டு தாம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஏம்மா இன்னும் நீ வந்து உனக்கு ஏற்ற பார்ட்னரை தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லைம்மா நான் எங்கேயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், நல்லா வேலை செஞ்சு நல்லா காசு சேர்த்து உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன், எப்போதும் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவால் எவ்வளோ நாளுமா உன் கூட இருக்க முடியும், உனக்குன்னு லைஃப் வேணும்ல. இல்லைம்மா என் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. இல்லைம்மா யாராவது உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னு தேவைதானம்மா அப்படின்னு. இல்லைம்மா இப்போல்லாம் வந்து பெண்களே வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க தெரியாதா உனக்கு,
நானே வேலை செஞ்சு நானே நீ பார்த்துக்கிருவேன், நீ வந்து அதை பற்றி கவலையே படாத அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தாம்மா உன்னையும் தங்கச்சியுமே வளர்த்து ரொம்பவே கஷ்டம்மா, புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் நானும் லூசியும் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோமேம்மா, ஏம்மா நீ வந்து கவலைப்படுற? இல்லைம்மா, அம்மா மாரி நீயும் தனியாக இருந்துடாத, ஒரு துணையை நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோயேன், அப்போந்தான் அம்மாவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.